வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இது இந்த வாரம் மேசராசிக்கு எப்படி இருக்கும், இலக்கு நோக்கிய மேசராசிக்காரருடைய பயணம் எப்படி இருக்க போது, அதற்கான வழிகாட்டுதல் இந்த வீடியோ ராசி பலன். இந்த வாரத்தில் துவங்குற தேதி 23 மார்ச் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும். 5 ஒர்க்கிங் டேஸும் 2 ஹாலிடேஸும் வீக்கெண்டு எப்படி இருக்குன்னு பலன் சொல்லுப்பார். எளிது இந்த பலன் சொல்கிறது எப்படின்னா, கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியை செவ்வாய் லாபஸ்தானத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கான். அப்போது உங்களுடைய உடம்பும் மனதும் நேரடி பலனுக்கு வந்துட்டேன். உங்களுடைய உடலும் மனதும் லவ்லியாக இருக்குன்னு சொல்லிடலாம். இதில் மனது லவ்லியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம், மனதுங்கிறது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. அப்போ நட்சத்திரம் அது கேது, அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுடைய கேது 5ஆம் வீட்டில் அவ்வளவு நன்றாக இல்லை, பரவாயில்ல 5ல் கேது. அடுத்தது பரணி நட்சத்திரக்கான சுக்கிரன் நன்றாக இருக்கான். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்கான சூரியன் அவ்வளோ நன்றாக இல்லை. அப்போ என்ன அர்த்தம், மனக்குழப்பம் இருக்கலாம், கவலைப்படலாம். அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை ஓரளவுக்கு நன்றாக இருக்குது. எடுக்கிற முடிவில் ஓரளவுக்கு ஜெயிக்கிறீங்க, பயம் இல்லை. ஏன், நல்லாவே ஜெயிப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 3 புதன் லாபஸ்தானத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு இருக்கிற குரு பார்த்துட்றான். சாப்பிட்றதுக்கும் திருமணி, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்களும் எந்த பயம் வேண்டாம். காரணம், சந்திரன் இப்போ 23ஆம் தேதி அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு, திங்கள் செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் வீட்டில் உச்சம், புதன் வியாழன் 3ஆம் வீட்டில் குருச்சந்திர யோகம், வெள்ளி சனி ஞாயிறு மத்தியானம் வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சந்திரன். அது அவ்வளவு வளர்வை சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு அந்த வெள்ளி சனி ஞாயிறுங்கிறது சந்திரன் பலமாக இல்லை. அது பாதிக்கும்னா பெருசாக பாதிக்காது, பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த சுகம், வெற்றி, நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக வியாழக்கிழமை வரைக்கும் அருமையாக இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு மீடியமாக இருக்குது, அதுவும் நன்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி, மேசராசிக்கு சுக்கிரன் வந்துடுவான். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன், உங்கள் உடம்பு மேலேயும் மனசு மேலேயும் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் இன்பமாக இருந்தாலுமில்ல, அதனால் சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட்டு, குழந்தையில் தொட்டு உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகலாம். அரசாங்கத்தை பகைச்சிக்காதீங்க. முக்கியமான விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எதனாலேனா 5 சூரியன் 12ஆம் வீட்டில் மறைகிற பொழுது பெயர் புகழ் மரியாதைக்கு களங்கம் ஏற்படலாம். அரசாங்கம் உங்களை தொந்தரவு செய்யலாம். அதே மாதிரி குழந்தைகளோட சங்கடங்கள் ஏற்படலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்காது. அதே டைமில் போட்டி பொறாமையில் எக்ஸலண்ட்லாம் ஜெயிக்கலாம். இப்போ 7.5 சனி நடந்துகிட்ருக்குது. அதுவும் சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே, அதாவது வக்கரமில்லாத சனி. அப்போ உங்களை போய்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தயாராக போயிட்டுருக்கிற சனி. நான் அதை பற்றியே பேசாமல் விட்டுருக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த சனி சூரியன்கிட்ட அஷ்டமனம் 12ஆம் வீட்டில். இன்னும் சொல்லப்போனால் 25ஆம் தேதி மத்தியான வாக்கில் சூரியனை, அந்த சனியை சூரியன் கிராஸ் பண்ணிடலாம். உத்திரட்டாதி 2வது பாசாரத்தில். அடுத்த வருஷத்தில் ஒரு முறை இதேமாதிரி கிராஸ் பண்ணுவார், 2027 இதே மாதிரி பங்குனி மாதத்தில். ஆனால் இதை தாண்டிட்டா மறுபடியும் 30 வருடம் கழித்து தான் சூரியனும் சனியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் திரும்ப ஒன்று சேருவாங்க மீனராசியில். அப்போது இந்த 7.5 சனி இந்த சூரியனால் பேசுகிறதில்ல. ஆனால் 12ஆம் வீட்டுக்கு சூரியனுக்கான தவறு தான். வீண் செலவை, வருத்தத்தை, கோபத்தை, தோல்வி தருவார்னு அதுக்கு அர்த்தம். நான் 6ஆம் வீட்டை நினச்சிட்டு இது ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அங்கே 12ஆம் வீட்டில் இருக்கிற இந்த 3 கிரகங்கள் 6ஆம் வீட்டை பார்த்துட்ருப்பான். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, லாபத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், குடும்பத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதிரி, கவலை, கடன், கவர்மெண்ட், குழந்தைங்க, இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இங்கே உங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டிங்கனால் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு சரியாக போகாது. அப்போ இந்த ஒரு வாரம் சரியாக போகணுன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அப்படி உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். அப்போ எதிரியை சந்திக்கிறதுக்கும் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா பியூட்டிஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது, அதில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதே டைமில் 7.5 சனியில் சூரியன் சனி சேர்க்கையில் எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம்? ஸோ கேஷுவலாக போனீங்கன்னா உங்கள் இலக்கையை அடைஞ்சலான்னு வருது. அப்போ போட்டி பொறாமை பற்றி நினைக்காதுங்க. நிஜமாலுமே வேர் இஸ் யுவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். நம்ம எவனை பற்றி நினச்சிட்டு இருக்கிறோமோ அவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறான்னு அர்த்தம் ஸ்ட்ராங்காக. எவனை நம்ம வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியுன்னு நினைக்கிறீங்களோ அவன் நினைக்காம விட்டுருங்க, அவன் தானே உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடுவான். அவனும் உங்களை நினைக்கிறது நிறுத்திடுவான். ஸோ நீங்கள் ஒருத்தர் நினைக்கிறீங்களாலே அவங்க உங்களை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் திங்கிங் அபவுட் யுவர் நெகட்டிவிட்டிஸ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள். ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் ஃபைன். ஸோ இந்த வாரம் நெகட்டிவிட்டிஸ் பற்றி நினைக்காமல் தொழில் லாபத்தையும் குடும்பத்தை பற்றி மட்டும் நினைங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர்களை எப்பொழுது சொல்கிறது தான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் போங்க. எனது அனைத்து வீடியோக்களும் வரட்டும்.
அஸ்ட்ராலஜின்னு பியூரான அஸ்ட்ராலஜி பாருங்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் 9 கிரகத்தையும் பேஸ் பண்ணி பலன் சொல்கிறாங்க. ஒன்று. அடுத்த பாயிண்ட் இப்போ அப்படியே சித்தந்த சொல்லமே, நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை நினைக்கிறான். அப்போ நீங்கள் ஒருத்தனை மறந்தால் ஒழிய மன்னித்தால் ஒழிய எதிரே ஜெயிக்க முடியாது. இந்த தத்துவத்தை நீங்கள் எங்கே கேட்குறீங்க? யார் சொன்னாங்க உங்களுக்கு? எந்த புத்தகத்தை படிச்சிருக்க முடியும்? ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல் சித்தாந்தங்களும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு எங்கிட்ட வந்து கிடச்சிட்டே இருக்கும். என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணு. அடுத்து இல்லறம். அருமையாக. ஏன் அருமையாக இருக்குன்னா, அந்த 7 சுக்கரன் லக்னத்திலிருந்து ராசியிலேருந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறோம். அப்போது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குது, நண்பர்களோட நன்றாக இருக்குது, கூட்டாளியோட நன்றாக இருக்குது, நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான சில விஷயங்களை செய்யறதுனா செஞ்சுக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸுக்கு நன்றாக இருக்குது, சொத்து விருத்திக்கு நன்றாக இருக்குது, கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுக்கு நன்றாக இருக்குது, கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நன்றாக இருக்குது, அறிவும் திறமையும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அறிவும் திறமையும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, தொழில் ஓகே, கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் துன்பமாக இருக்கும், ஷார்ட் டைம் ப்ராஃபிட் பற்றி ஐடியா பண்ணுங்கள். அதை நல்ல லாபம் சம்பாதிக்கணும். குறுகிய கால லாபத்தை பற்றி ஐடியா பண்ணிங்கன்னா அதில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நுணுக்கமாக பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்தரணும். இப்போ இலக்கு நோக்கி பயணம் ஏன் சொன்ன வீடியோ ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் ஒரு வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கணும். ஈரான் போர் போயிட்டுருக்கு. 2 மடங்கு விலைவாசி ஆச்சுன்னா என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் சம்பளம் 2 மடங்கு உங்கள் முதலாளி தரப்போகிறாரா? யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? உங்களுடைய அறிவை அந்த வேலைக்கு விற்றுட்டீங்க. உங்கள் அறிவை அந்த வேலைக்கு விற்றுட்டீங்க. யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு யுவர் பாஸ். ஃபினிஷ். அதுக்காக வேலைக்கு போக வேண்டாம் சொல்ல முடியுமா? போங்க, நிறைய சம்பாதிங்க, குழந்தை வீட்டில் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷமாக இருக்கிற பொழுது உப தொழில்கள் கிடைக்கும், சைடு இன்கம் வரும், அல்லது இதிலே பெஸ்ட் இன்கம் வந்துடும். ஸோ குடும்ப ஒற்றுமையோட இன்பமாக வேலைக்கு போனாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சு. ஸோ இது மாதிரி நல்ல வழிகாட்டுதல் எங்கிட்டேருந்து வரும். நீங்கள் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கலாம் ஜாதகத்தில். ஏன்னா இந்த போர், இந்த பிரச்சனை, எனக்கு தெரிஞ்ச பாதிப்பு, கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஒரு 2-3 வருடங்களுக்கு நம்மளை பாதிக்குன்னு தோணுது. இன்னும் சில வாரங்கள், 1 மாதமெல்லாம் இந்த போர் கடந்து போயிடுச்சுன்னு 10வது நாள் 30 நாள் தாண்டிச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன? இப்போவே அந்த பர்டிகுலர் ஜலசந்தியில் வந்து கப்பல் எதுவும் வர்றதில்லை, ஆயில் ஷிப்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ நம்ம கையில் இருக்கிற ஆயில் தீர்ந்துச்சுன்னா இந்தியாவுடைய நிலைமை என்ன? நம்ம என்ன போகிறோம்? சிங்கப்பூரில் எப்படி இருக்கும்? சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு சமாளிச்சிடும், ஏன்னா அது பணக்கார கண்ட்ரி, கவர்மெண்ட்டாக நிறைய பணம் வச்சுருக்கான். நம்ம கண்ட்ரி என்ன ஆகும்? நம்ம ஸ்டேட் என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது அவசியம் நாம் ஜெயிக்கணும். உலகம் ஸ்ட்ரகிளுக்கு வரப்போகுது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ராகு அந்த சாரம் மாறுறான் அப்படின்னு சொன்னோம். இது நடந்துகிட்ருக்கு இப்போது. அப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பெரிய இலக்கு நோக்கி போய் இந்த வருடத்தில் நம்ம 10 மடங்கு ஜெயிச்சிடணும். நம்ம மனதுக்கு லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்கிற சக்தி இருக்குது. 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? அடுத்த வருடத்தில் ஒரு 50-100 வருடங்களுக்கு வேணுங்க தேடிட்டு லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். ஒரு 500-1000 பேர்த்தோடு அப்படி ட்ராவல் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். we can travel together. நன்றி மகளே.